the bell icon on YouTube and don't miss another update. சட்டங்கள்ல பல ஓட்டைகள் இருக்கும் அப்படின்னு நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம். அது எல்லாத்துக்கும் பொருந்த மாட்டுது. எப்படி அப்படின்னா நேட்டோவோட ஆர்டிகல் 5க்கும் பொருந்தும். அதுலயும் ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்கு. அந்த ஓட்டைகள் வழியா இப்ப ஒவ்வொரு நாடும் தன்னோட விளையாட்ட ஆரம்பிச்சிருக்கு. இதுல 2 நாடு தான் மெயின் பிளேயர். 2 யாரு அப்படின்னா பிராந்திய வல்லரசு பிரான்ஸு, ஜெர்மனி. பிரான்ஸை பொறுத்த வரையும் உக்ரைனுக்குள்ள நான் படைகளை இறக்கியே ஆவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு நிக்கிறாரு மேக்ரான். ஜெர்மனியை பொறுத்த வரையும் பிரான்ஸ் இறங்குச்சு அப்படின்னா அது ரஷ்யா நேட்டோ யுத்தமா மாறாது அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல அவங்க ஏஜென்சிகள் இப்ப செய்தி வெளியிடுறாங்க. இது ஏறக்குறைய பிரான்ஸை கை கழுவி விடுறாங்க. அதே மாதிரி நேட்டோ ரஷ்யா யுத்தமா மாறாமை தப்பிச்சுக்கிறக்கான வழியை தேடுறார்கள். ஆனா இந்த ஓட்டைக்கும் மேல ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். முதல்ல அப்படி என்னதான் ஆர்டிகல் 5ல ஓட்டையை ஜெர்மனி கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா ஆர்டிகல் 5 படி நேட்டோ நாடு தாக்கப்படணும். ஒரு நாடோ ஒன்றுக்கும் மேற்பட்ட நாடுகளையோ தாக்கணும். ஆமா, இது ஊரறிஞ்ச உண்மை. ஆனா பிரான்ஸை பொறுத்த வரையும் உக்ரைனுக்குள்ள தன்னோட துருப்புக்களை இறக்கி விடுது. அப்படி இறக்கி விட்ட பிரான்ஸ் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தினா ஆர்டிகல் 5 படி நம்மலாம் பாஞ்சு போக வேண்டிய தேவையில்லை அப்படின்னு புதுசா ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இது நேட்டோ ரஷ்யா யுத்தமா மாறவே மாறாது. பிரான்ஸ் மாதிரியே வேற யாராச்சும் நாடுகள் அதே மாதிரி துருப்புக்களை கொண்டு போறா இருந்தாலும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏறக்குறைய பிரான்ஸ் போச்சு அப்படின்னா நாங்களாம் வரமாட்டோம் அப்படின்னு அர்த்தம். வேற யாராச்சும் இந்த பால்டிக் நாடுகள் சின்ன பயில அவனுங்களுக்காச்சும் விளையாடணும்னு ஆசை வந்தா போய் விளையாண்டுக்க அப்படிங்கிற மாதிரி ஜெர்மனி தன்னோட ஏஜென்சிகளை வச்சு செய்திகளை காத்துல பறக்க விடுது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பிரான்ஸை பொறுத்த வரையும் இன்னமும் அந்த நிலைப்பாட்டுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. என்ன அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல ஜெயிக்க கூடாது, அதுக்கு பிரான்ஸ் எல்லா வழிகளையும் கையாளும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஒரு ஸ்டேட்மெண்ட். இங்க பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா உக்ரைன் யுத்தத்துக்குள்ள பிரான்ஸ் வீரர்கள் வந்துட்டா பிரான்ஸ் வீரர்களை உக்ரைன் யுத்தத்துல மட்டும் தாக்குவார்களா அப்படிங்கிறதான். பிரான்ஸுக்குள்ளேயும் தாக்குதல் நடத்த ரஷ்யா முயற்சி செய்யும். எப்ப முயற்சி செய்யும்? இமீடியட்டாவும் செய்யும். அப்படி இல்லை அப்படின்னா உக்ரைன் ஏதாச்சும் ஒரு கிரிமியாலையோ இல்ல பெல்கிராட் பகுதியிலையோ தாக்குதல்ல ஈடுபட்டா அதுக்கு பதில் தாக்குதல் அப்படின்னு உக்ரைனோட மட்டும் நிக்காம பிரான்ஸ்ல உள்ள 2 சிட்டியையும் தாக்க ரஷ்யா தயங்காது. அப்ப ஆர்டிகல் 5 தூக்கி வச்சுட்டு இந்த நாடுகள் வந்துதானே ஆகணும். இல்ல அதுக்கு வேற ஏதோ கதைகள் ரெடி பண்ணி இருக்காருங்களான்னு தெரியல. எப்படி பார்த்தாலும் சரி, தப்பிச்சுக்கிறக்கும் ரொம்ப தீவிரமா வழி தேடுறாங்க. அதே மாதிரி ரஷ்யாவை இன்னமும் இழுத்து விடவும் வழி தேடுறாங்க. அதனால இவர்கள் ஒரு வழியை தேர்ந்தெடுத்தா இந்த விஷயம் சீக்கிரம் முடியும். ஆனா எப்பயுமே 2 ஆப்ஷனோட கையில வச்சுக்கிட்டு அந்த 2 ஆப்ஷனையும் அக்ரெசிவா தட்டி கொண்டு போகுது. ஐரோப்பா தலைவர்கள்னாலே குழப்பவாதிகள் தான். மற்ற நாட்டு பிரச்சனைகள்ல தலையிடுறதே ஒரு தேவையில்லாத வேலை. ஆனா தலையிட்டு குழப்பத்தை கூட்ட முடியுமான்னு நினைக்கக்கூடிய புத்தி அப்படியே இப்போ உள்நாட்டிலையும் வேலை செய்யுது. அதனால்தான் இவ்வளவு லட்சணம். சரி, ரஷ்யா இதை எப்படி பாக்குது அப்படிங்கிறதா. ரஷ்யாவை பொறுத்தவரை தெளிவா சொல்லிட்டாங்க. அதாவது பிரான்ஸ் துருப்புக்கள் உள்ள இறங்குச்சு அப்படின்னா அவர்கள் எங்கள் மீது ஒரு யுத்தத்தை அறிவிச்சதாகத்தான் நாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப எப்படி அந்த யுத்த காலத்துக்கு உள்ள மட்டும் ரஷ்ய படைகள் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. பிரான்ஸ் பக்கமும் சாயறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. பதிலுக்கு பிரான்ஸ் துருப்புக்கள் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்துமா, ரஷ்யாவுக்குள்ள முன்னேறி செல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா அதுல ஏகப்பட்ட சாதக பாதகங்கள் இருக்கு. நினைச்சேன் கவுத்தேன் அப்படின்னு இப்ப ஒரு போர் நடவடிக்கை அந்த நிலப்பரப்புல எடுக்க வாய்ப்பே இல்லை. இன்னமும் ரஷ்யாவை இந்த யுத்தத்துக்குள்ள வச்சு தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் நம்புதா இல்ல பிரான்ஸ் அமெரிக்கா நம்ப வச்சிருக்காங்கலாம் போக போக தான் தெரியும். ஆனா ஓரளவுக்கு பிரான்ஸ் தன்னோட பிடிவாதத்துல இருக்க போது பிரான்ஸ் வந்தாலும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எங்களோட ரூட்டு இன்னமும் கிளியர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் ரஷ்யாவோட மனநிலை இருக்கு. ஏன்னா இந்த 4 பிராந்தியங்கள் மட்டும் கிடையாது. அதாவது ஒட்டு மொத்தமா அங்க வாழக்கூடிய எல்லாருமே முன்னாள் ரஷ்யர்கள் தான். பிரான்ஸுக்கு விலை போயிருச்சு, அமெரிக்காவுக்கு விலை போயிருச்சு. அதனால ரஷ்யர்கள் ரஷ்ய காத்த சுவாசிக்க ஆசைப்படுறார்கள் அப்படின்னு சொல்லி 2 நாள் முன்னாடி புட்டின் ஸ்டேட்மெண்ட் விட்டார். அந்த ஸ்டேட்மெண்ட்டை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு ரஷ்ய ராணுவம் முன்னேறிச்சு அப்படின்னா ஐரோப்பா அமெரிக்கா வழியிலேயே திட்டம் போட்டு தோத்து போச்சுன்னு எடுத்துக்கலாம். காரணம் என்ன? அமெரிக்கா திட்டம் 10 வருஷம் ரஷ்யாவை தள்ளி போடணும் அப்படிங்கிறதா. அது முடியவே இல்லை. சொல்லப்போனா ஒரு எமர்ஜென்சிக்கு ரஷ்யா தயாராகவே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த யுத்தத்தை கிளப்பி விட்டு ரஷ்யா இப்ப
எமர்ஜென்சிக்கு தயாராயிருச்சு. நேட்டோவோட ஒரு யுத்தம் வந்தாலும் ரஷ்யாவால சர்வே பண்ண முடியுங்கிற அளவு அவங்க சிஸ்டத்தை அப்கிரேட் பண்ணிட்டாங்க. அடுத்து ரொம்ப சுலபமா 50லேருந்து 75 ஆண்டுகளுக்கு ரஷ்யா எப்பேற்பட்ட படையெடுப்பிலிருந்து தப்பிச்சு போயிரும். அமெரிக்கா திட்டம் டோட்டலா பேக்ஃபயர். இப்ப ஐரோப்பா என்னத்த சாதிக்க போறோம்னு இப்படி இறங்குறார்களோ, உக்ரைன் நிலப்பரப்பு இன்னமும் கணிசமா ரஷ்யா கைவசம் போயிருச்சுன்னா, இல்ல முழு உக்ரைனும் கைவசம் போயிருச்சுன்னா, நீட்டா தெளிவா ஒரு பஃபர் ஜோன் கிடைச்சு